கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க அவங்க வாக்களிச்சிருவாங்களா உங்களுக்கு? திமுக அரசு 1,16,00,000 பெண்களுக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுக்குது. குஷ்புவோட அப்பா வீட்டு காசு கிடையாது. மகளிர் ஆணையத்துல இருந்துகிட்டு மகளிரை பாதுகாக்க வேண்டிய அமைப்புல இருந்துகிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு சமமா பேசுற அப்படின்னா குஷ்புவை எதால் அடிப்பது? குஷ்பு சொல்றாங்க பெண்களை ஆபாசமாக பேசுவது, இழிவுபடுத்துவது இதெல்லாம் திமுகவோட டிஎன்ஏல தான் இருக்குது. அண்ணாமலை தலைவராக வந்ததுக்கு பிறகு குஷ்பு எல்லாம் வருவாங்க, அதனால நான் டிரான்ஸ்பரண்ட் டோர் போட்டிருக்கேன், அவங்க எல்லாம் வந்தா நான் டோரை திறந்தே வச்சிருப்பேன்னு சொன்னாரு. அதுக்கு என்ன பொருள்னு மட்டும் சொல்லுங்க. இவ சாதாரணமா பேசினாலே இவளுக்கு செருப்படி விடும். இதை திரும்பி கலைஞர் பேரை சொல்லிட்டு பேசினாலும் ஏதாவது தோச்சு அடிக்கணும்னு சொல்ல முடியாது. அவர் சொன்னாரா தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு சாவர்கருக்கு ஆதரவா இந்த அம்மா புகழ்ந்து ட்வீட்டெல்லாம் போட்டிருக்காங்க தெரியுமா? அந்த சாவர்கர், அந்த புல்புல் சாவர்கர் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வதை பொலிட்டிக்கல் டூலா வெப்பனா யூஸ் பண்ணலாம்னு எழுதினவன் அவனை புகழ்ந்து ட்வீட்டை போட்டுட்டு பெண் பாதுகாப்பு பத்தி இவ பேசுறாள். மணிப்பூர்ல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அதை ஒட்டுமொத்த நாட்டுக்கிட்ட வந்து மறைச்சு டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுட்டு இருந்தவ தானே இவ. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி பெரிய இவ மாதிரி பேசுறாங்க. பெண்களுக்கு ஒன்னா துடிச்சல் வேணால பில்கிஸ் பானுக்கு துடிக்கல உனக்கு. இப்ப குஷ்பு வாயில என்ன வச்சிருக்கா? ஐயா பிச்சை போடுங்க, பெண்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிஜேபியில குத்த வச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கிற நீ பெண்களுக்கு பாதுகாப்புன்னு நீ பேசுற. ஐயோ நான் உண்மையா தானே சொன்னேன். நான் ஏன் நீங்க எல்லாம் பதச்சப்படுறீங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கொண்டு என்ன பொய்யா பேசுனேன்? உங்களுக்கு ஒரு கடந்த கால வாழ்க்கை இருக்குன்னு பேசியிருக்கேன். இது பொய்யா? ஏன் பொழிய வந்து அழுது சீன் போட்ட? உண்மை சுடணும்னா உனக்கு அப்ப சுட்டுதான்னு நான் கேட்கிறேன். ஜீல சிம்பிளி குஷ்புன்னு ஒரு ப்ரோக்ராம், கமலோடைய பேட்டி. அதுல பார்வையாளர்கள் இருந்து ஒரு பொண்ணு குஷ்பு கிட்ட ஒரு கேள்வி கேட்குது, உங்களுடைய கூந்தலின் ரகசியம் என்ன அப்படின்னு. அதுக்கு குஷ்பு சொன்ன பதில் பிளாக் ஒயின் குடிப்பாங்க. இப்போ டாஸ்மார்க்க மூடவில்லையா அப்படின்னு கேட்பதற்கு குஷ்புவுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்றேன். பெண்களை ஒரு சமுதாயத்தில் உயர்வான அந்தஸ்து கொடுத்து அழகு பார்க்கின்ற பண்பு திமுக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பெண்களை அழகு பார்ப்போம். என்ன அழகு பார்ப்பாங்க? வார் ரூம் செட் பண்ணி காயத்ரி ரகுராம் அசிங்கமா பேசுனது அதுதான் அழகு பாக்குறதா? பெண்களை பிரசிடண்டாவே இருந்தாலும் கூப்பிடாம அவமானப்படுத்துறீங்களா? அதுதான் உங்க ஊர்ல அழகு பாக்குறதா? பிஜேபி தான் அழகுபடுத்தி பார்க்கும். ஏன்னா அவன் தான் கேமரா போய் எடுத்துன்னு போய் ப்ளூ பிலிம் பான் பிலிம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். சுப்பிரமணிய சாமியே போட்டாருங்க, பிஜேபி வந்து பான் வீடியோஸை வித்து தான் கட்சியை நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு திராவிட நட்பு கழகத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் சம்பந்தமாக திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக் கைது செய்யப்படுகிறார். அதை ஒட்டி பாஜகவினர் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலகணும்னு. அப்படி ஒரு கூட்டத்தில் நடிகையும் பாஜகவினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினருமான குஷ்பு தெரிவித்த கருத்து இன்னைக்கு சர்ச்சையா மாறி இருக்குது. தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை போட்டா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற எண்ணம் இருக்குதா உங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறாங்க. இது சர்ச்சையா மாறி இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல குஷ்பு எந்த நிகழ்ச்சியில பேசினாங்க அப்படிங்கிறத பத்தி நான் கடைசியா சொல்றேன். அவங்க சொன்ன அது கருத்து எல்லாம் கிடையாது, ஒரு கேவலமான பேச்சு. அவங்களுக்கு அந்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா, மக்களுடைய பணத்தை மக்களுக்கே திருப்பி கொடுக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு கொள்கை இருக்கு இல்லையா, அரசியல் கொள்கை. அது பிஜேபி காரங்களுக்கு குஷ்பு உட்பட எல்லாருக்குமே எரிச்சலாக தான் இருக்கும். ஏன்னா கார்பரேட் கம்பெனிகளுக்கு நாட்டையே அடகு வைக்கிற இந்த பிஜேபிங்கிற கார்பரேட் கைக்கூலிகளுக்கு மக்களுடைய காசை மக்களுக்கே திருப்பி தர திட்டத்தை பார்த்தா உடம்பு முழுக்க அரிக்க தான் செய்யும். இது மாதிரி யார் பேசியிருக்கா? குஷ்புங்கிறவங்க ஒரு பெண் பிஜேபியில பொறுப்பாளராக இருக்காங்க, அதெல்லாம் விடுங்க. எல்லாவற்றையும் தாண்டி தேசிய மகளிர் ஆணையத்துல உறுப்பினரா இருக்காங்க. பெண்களுக்காக, பெண்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்புல உறுப்பினரா இருந்துட்டு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகையை, உரிமைகளை, அவங்களுக்கு இதுல உரிமை இருக்குல்ல, யாருக்கிட்டயா போய் என்ன வெளிநாட்டுல போய் வேற நாட்டுல இருந்து வாங்கிட்டு வராங்களா? இங்க உழைக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு பேரு கலைஞர் உரிமை தொகை தான், கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இங்க உழைச்சிருக்காங்க, இங்க வரி கட்டுறாங்க, அவங்களுக்கு அதை திருப்பி தராங்க. நீ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பொண்ணா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு மனிதராக இருந்தாலே போதும். ஆனால் குஷ்பு மனிதரும் அல்ல, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணும் அல்ல அப்படிங்கிறது இதுல தெரியுது. பெண்களுக்கு கொடுக்கறத நீ இந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசுற அப்படின்னா, மகளிர் ஆணையத்துல இருந்துகிட்டு மகளிரை பாதுகாக்க வேண்டிய அமைப்புல இருந்துகிட்டு மகளிரையே நீ இவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுற, பிச்சை எடுக்கிறதுக்கு சமமா பேசுற அப்படின்னா குஷ்புவை எதால் அடிப்பது அப்படிங்கறத மக்கள் டிசைட் பண்ணிப்பாங்க, பெண்கள் டிசைட் பண்ணிப்பாங்க. இந்த பேச்சு இருக்கு இல்லையா குஷ்புவினுடைய, திமுகவினர் அவங்கதான் போராட்டத்தை எனக்கு எதிராக தூண்டுறாங்க,
அமைச்சர்ல இருந்து கீழே இருக்கிற சாதாரண தொண்டர் வரைக்கும் போராட்டத்தை தூண்டி விடுறாங்க. அது அவங்க சொல்றது உண்மைதானே. செருப்பால் அடிக்கிற போராட்டம், விளக்கமாத்தால அடிக்கிற போராட்டம், இதெல்லாம் திமுக தானே பண்ணுது. இவ பேசின பேச்சுக்கு ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்துதான் இவளை அடிக்கணுமா? இவளை கண்டிக்கிறதுக்கு வேற ஒருத்தர் தான் பண்ணணுமா? சுயமரியாதை இருக்கிற சூடு சொரணை இருக்கிறவங்க கண்டிக்கிறாங்க அவளை. பிஜேபியில இந்த மாதிரி வேலையெல்லாம் அங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அப்படி சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் ஜுபீர் இருக்காரு இல்லையா, ஆல்ட் நியூஸ்ல, அவர் வந்து பிஜேபி எப்படி இயங்குது அப்படிங்கறத வந்து எப்பவுமே ட்வீட் போட்டுட்டே இருப்பாரு. அந்த ட்வீட் பாத்தீங்கன்னா அப்படியே காப்பி பேஸ்ட் இருக்கும். டைமிங் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா எல்லா குரூப்புக்கும் போகும். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ல இருந்து சாதாரண இருக்கிற பிஜேபியில இருக்கிற அந்த சங் பரிவார், ஆர்எஸ்எஸ் கும்பல் எல்லாமே அதை அப்படியே ஈஅடிச்சம் காப்பி மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கும். அதுல குஷ்பு இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு சிந்தனை, எப்படி பிஜேபி வந்து ஈஅடிச்சம் காப்பி மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வேலை செய்தோ அதே மாதிரியும் திமுக செய்தோன்னு அவளுக்கு ஒரு எண்ணம். பாம்பின் கால் பாம்பறியும். அவளுக்கு வந்து அந்த புத்தி இருக்கு, பிஜேபியில அந்த புத்தி இருக்கு, அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. அதனால எல்லாரும் இப்படி பண்றாங்க அப்படின்னு 1000 ரூபாய் ஒருமையில பேசுறீங்களா? இந்த மரியாதை அவளுக்கு அதிகம். இனிமே என்னைக்கு வந்து பெண்களை கொச்சைப்படுத்துறவங்க, அவமானப்படுத்துறவங்க, இழிவுபடுத்துறவங்களுக்கு எல்லாம் நான் என்னைக்குமே மரியாதை கொடுக்க மாட்டேன். அந்த லிஸ்ட்ல கஸ்தூரியும் பேசுறதுனால அவளுக்கு மரியாதையே கிடையாது. பெண்களை மிக 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 எல்லா விதத்திலையும் ஒடுக்கப்படுறவங்க பெண்கள். அந்த பெண்கள் கோவத்துல ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா கூட நம்ம வந்து அவர்களுக்கு ஆதரவா இருக்கணும். பாதிக்கப்பட்டவர்கள் பேசும்பொழுது அவர்களுக்கு ஆதரவா இருக்கணும் போது நீ பாதிக்கப்பட்ட பெண்ணினத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினா உனக்கு இனிமே எதுக்கு மரியாதை? இதுவே அதிகங்கிற. அப்ப பிஜேபியில பண்ற வேலையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொல்ற. ஆனால் உழைக்கும் பெண்களுக்கு கோவம் வருமா வராதா? நான் உழைக்கிறேன், எனக்குரிய காசை வந்து அரசு கொடுக்கும்போது அதை நீங்க என்ன கொச்சப்படுத்துறேன்னா அது எவ்வளவு ஒரு சுயமரியாதை பாதிப்பு, எவ்வளவு ஒரு தன்மான பாதிப்பு. இப்போ வரைக்கும் ஒருத்தவங்க கிட்ட காசு நீட்டி பெண்கள் வந்து காசு நீட்டி கை நீட்டி அவங்க சீக்கிரத்துல காசு வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தன்மானம், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அரசு கொடுக்குது அப்படின்னா அது மக்களுக்கு உரிய காசுன்னு வாங்குறாங்க. அவங்கள நீ கொச்சப்படுத்தினா உன்னை விளக்க மாத்தால அடிக்காம வேற ஏதாவது காட்டும். இல்ல டாஸ்மாக வந்து மூடுறன்னு சொன்னீங்களே, ஆனா டாஸ்மாக மூடாம பெண்களை ஏமாத்துறீங்க, அதே பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறீங்க அப்படின்றாங்க. பொதுவாக ஒரு கேள்விக்கு நேரடியான பதிலை சொல்லணும். நேரடியான பதிலை, இந்த கேள்விக்குரிய பதிலை கொடுக்கணும் அப்படின்னா டாஸ்மார்க்கை குறைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா உனக்கு தான் எழுத படிக்க தெரியும்ல, 1 2 3 வரும் இல்லையா, அரசினுடைய அறிக்கையெல்லாம் வாங்கி படிச்சுக்க சொல்லுங்க. அது ஒரு பதில். டாஸ்மார்க்கை பத்தி குஷ்பு பேசலாமா? பேசுவதற்கு என்ன தகுதி இருக்காமா? நீ வசதிமா, 1000 ரூபா உனக்கு சின்ன அமௌண்டா தெரியும், நீ வசதிமா, டாஸ்மார்க்கை பார்த்தா உனக்கு இலக்காரமா தான் தெரியும். நான் சொல்றேன், இதுக்கு நானே சாட்சி. வேற ஒரு இஷ்யூக்கு தான் நான் வந்து சாட்சியெல்லாம் கூப்பிடணும். ஆனால் லீலா பேலஸுக்கு தான் எனக்கு சொன்ன சோசு சாட்சிக்கு வரணும். ஆனா இதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை டிவியில பார்த்தவன் நானு. என்ன நிகழ்ச்சி? ஜீல சிம்பிளி குஷ்புன்னு ஒரு ப்ரோக்ராம். எனக்கு ஏன் அந்த நிகழ்ச்சி மறக்காது அப்படின்னா, நிறைய எபிசோட்ஸ் வரும். அதுல 2வது எபிசோட் கமலுடைய பேட்டி. சிம்பிளி குஷ்புனா குஷ்பு தான் அந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்றாங்க. என்னால ஏன் மறக்க முடியாது அப்படின்னா, நான் கமலோட ஃபேன். கமலை நடிப்பு அப்படிங்கும்போது அரசியல் ரீதியா நான் வந்து கமலை ஆதரிக்கல, நடிப்புல கமல் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். குஷ்புவையும் அப்ப எனக்கு பிடிக்கும், முன்னொரு காலத்தில் பிடிக்கும். ஏன்னா அவங்களோட அந்த வேவி ஹேர், திக்கா இருக்கக்கூடிய ஹேர், வேவி ஹேர் நல்லா இருக்கும், முடி திக்கா இருக்கும். ஆமா, அதாவது பெண்களே வந்து ரொம்ப ஆசைப்படுற மாதிரி இருக்கும் ஒரு ஹேர், புசு புசு புசு. மைக்கேல் மதன காமராஜர்ல எப்படி இருக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரி வந்து பை நேச்சரே அவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கறதுனால கமலோட ஃபேன், குஷ்புவினுடைய கூந்தல் ரசிகை. அதனால அந்த எபிசோட நான் மறக்கவே மாட்டேன். அதுல பார்வையாளர்கள்ல இருந்து ஒரு பொண்ணு குஷ்பு கிட்ட ஒரு கேள்வி கேக்குது, உங்களுடைய கூந்தலின் ரகசியம் என்ன அப்படின்னு. எனக்கு மறக்காது, ஏன்னா நான் வந்து அந்த கூந்தலை பார்த்து ரசிக்கிற ஒரு ஆள். அதுக்கு குஷ்பு சொன்ன பதில், அந்த ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் வரதுக்கு முன்னாடி சொல்றாங்க, சொல்லலாம் சொன்னா மானம் போகும், சொல்லிட்டு சொல்றாங்க போனா போகட்டும் மானம் தானே. இந்த சொற்களையும் சொன்னார்கள். ஏன்னா நான் தான் கூர்ந்து கவனிச்சேன். அது உங்களோட கூந்தல் ரகசியம் என்னன்னு சொன்னாங்கன்னா, பிளாக் ஒயின் குடிப்பாங்களாம். பிளாக் ஒயின் குடிச்சா அந்த மாதிரி புசு புசுன்னு ஹேர் வளருமா. அதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ டாஸ்மார்க்க மூடவில்லையா அப்படின்னு கேட்பதற்கு குஷ்புவுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்றேன். யாருக்காவது சந்தேகமா இருந்தா சிம்பிளி குஷ்பு அப்படிங்கிற ப்ரோக்ராமோட 2nd எபிசோட் ஏன் ஆன்லைன்ல அவைலபிளா இல்ல? இப்ப இல்ல, கிடையாது. அது ரொம்ப வருஷமாவே கிடையாது. எப்போ இது வந்து பிஜேபியில சேர்ந்து சங்கியா மாறிச்சோ அன்னில இருந்தே நான் தேடிட்டு இருக்கேன். அந்த 2nd எபிசோடு இல்லை.
தைரியம் இருந்தால் டாஸ்மார்க்கை பற்றி கேள்வி கேட்பவர்கள் அந்த எபிசோடை எடுத்து போட்டு அந்த போர்ஷன், அந்த ஒரு பொண்ணு கேட்டது இல்லையா உங்க கூந்தல் ரகசியம் என்னன்னு, தைரியம் இருந்தால் அந்த கிளிப்பை எடுத்து போட சொல்லுங்க. அப்புறமா குஷ்பு வந்து டாஸ்மார்க் பத்தி எல்லாம் பேச சொல்லுங்க. ஓகே. இப்போ அடுத்து வந்து குஷ்பு சொல்றாங்க, பெண்களை ஆபாசமாக பேசுவது, இழிவுபடுத்துவது இதெல்லாம் திமுகவோட டிஎன்ஏல தான் இருக்குது. கலைஞருக்கு பிறகு அந்த கட்சி ஒட்டுமொத்தமா நாசமா போயிருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கலைஞருடைய பேரை சொல்வதற்கு குஷ்புவுக்கு தகுதியே இல்லை. வர கோவத்துக்கு கழட்டி அடிச்சிடலாமான்னு தோணுது. இவெல்லாம் வந்து அவருடைய பேரை சொல்றாளே அப்படிங்கிறது. முதல்ல தமிழ்நாட்டு பெண்கள், இந்திய பெண்கள்லாம் இல்லை, ஒட்டுமொத்தமா பெண்களை பிஜேபி கிட்ட இருந்து தான் காப்பாத்தணும். இவங்க சொல்றாங்க இல்லையா பெண்கள் அப்படி இப்படின்னு எல்லாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். அண்ணாமலை தலைவராக வந்ததுக்கு பிறகு குஷ்பு எல்லாம் வருவாங்க, அதனால நான் டிரான்ஸ்பரண்ட் டோர் போட்டிருக்கேன், அவங்க எல்லாம் வந்து நான் டோரை திறந்தே வச்சிருப்பேன்னு சொன்னாரே, அதுக்கு என்ன பொருள்னு மட்டும் சொல்லுங்க. பிஜேபிக்கு மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கா? பிஜேபியில இந்த டிஎன்ஏங்கிறதுலாம் பிஜேபிக்கு தான் இருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையே அதனோட சருக்கான் பாருங்க, புல்புல் சாவர்கர் அவன் எழுதிட்டு போனதை அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிற கும்பல் தான் இது. சாவர்கருக்கு ஆதரவா இந்த அம்மா புகழ்ந்து ட்வீட் எல்லாம் போட்டிருக்காங்க தெரியுமா? அந்த சாவர்கர், அந்த புல்புல் சாவர்கர் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வதை பொலிட்டிக்கல் டூலா வெப்பனா யூஸ் பண்ணலாம்னு எழுதினவன். அவனை புகழ்ந்து ட்வீட்டை போட்டுட்டு பெண் பாதுகாப்பை பத்தி இவ பேசுறாள். இவன் பிஜேபியில இருக்கக்கூடிய கொள்கை என்ன தெரியுமா? அவன் கஞ்சா கடத்துறான், அபின் கடத்துறான், ரவுடியா இருக்கான், பிட் பாக்கெட்டா இருக்கான், மாமூல் இருக்கிறான், தாதாவா இருக்கிறான்னா அவனுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் பொறுப்பு கொடுத்துருவாங்க. ரேபிஸ்ட்னு வச்சுக்கோங்க, மாநில பொறுப்பே கொடுத்துருவாங்க, ஆல் இண்டியா பொறுப்பே கொடுத்துருவாங்க. பிரிஜ்பூஷன் சரண் சிங் எம்பியா தானே இருக்கான், அவன் மேல தானே மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் பண்ணாங்க. எங்க போயிருந்தா? எங்கங்க போயிருந்தாவ? இந்த மல்யுத்த இந்தியாவுக்கான அந்த மல்யுத்த சம்மேளனம் அதுக்கு வந்து சர்வதேச அங்கீகாரமே போயிடுச்சுல்ல. வாய்க்கழியா வந்து பேசுற, நடிச்சுக்கிட்டு இருக்கிற வந்து நீனு. மணிப்பூர்ல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அது ஒட்டுமொத்த நாட்டுக்கிட்ட வந்து மறைச்சு டான்ஸ் ஆடி வீடியோ போட்டுட்டு இருந்தவ தானே இவ. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி பெரிய இவ மாதிரி பேசுறாங்க. கலாக்ஷேத்திரால இருக்கும்போது எங்க உங்க இந்த நேஷனல் உமன் கமிஷனோட தலைமை வந்து இங்க பெண்களை ஸ்டூடெண்ட்ஸை அது மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலன்னு மிரட்டிட்டு போனவ. அதுல தானே நீ உறுப்பினரா இருக்க. உன்னை வாழ வச்ச சோறு போட்ட இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எங்க போன? ஆசிஃபாவை ஆர்எஸ்எஸ் இந்துத்துவவாதிகள் ரேப் பண்ணி கொல்லுவாங்களாம் அந்த குழந்தைய கோயில்லையே. அதுக்கு பிஜேபியோட எம்பி போய் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா தேசிய கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணுவானா. அப்புறமா இந்த பிரச்சனை எல்லாம் வந்தபோது கூட அந்த குழந்தைய புதைக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இந்துத்துவ கும்பல் போராட்டம் பண்ணிச்சு. நீ அந்த கட்சியில உட்காந்துக்கிட்டு நீ பெண்களுடைய பாதுகாப்பை பேசுறியா? அசிங்கமா இல்லை உனக்கு? குஜராத்துக்கு பில்கிஸ் பானுங்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு எப்படியெல்லாம் கொடுமை நடந்துச்சுங்கிறத பார்த்தா அவங்க ஃபேமிலியில் அத்தனை பேரை கொன்று அந்த லேடியோட 3 வயசு பெண் குழந்தைய கொன்று அவளை கேங் ரேப் பண்ணி அந்த பெண்ணை அதை போராட்டம் பண்ணி தான் வந்து பிரெக்னெண்டா இருந்தாங்க. அந்த குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கே பாதிக்கப்பட்ட பெண் அவ்வளவு நாள் போராடினாங்க. அதன் பிறகு மாநிலத்தை மாற்றி தான் அந்த கேஸ் நடந்துச்சு. அதன் பிறகு அந்த குற்றவாளியை ஜெயிலில் போட்டாங்க. அந்த குற்றவாளிகளை மத ரீதியான ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ குற்றவாளிகளை விடுதலை செய்தது அங்க இருக்கக்கூடிய பிஜேபி அரசு. இப்ப குஷ்பு வாயில என்ன வச்சிருக்கா கேட்கணும்ல. எப்படிங்க வந்து இந்த மாதிரி அக்யூஸ்ட வந்து அதுவும் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து அவங்க குடும்பத்தையே கொலை பண்ண கும்பலை நீங்க எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு பிஜேபி அப்படியே பெண்களுக்கு ஒன்னா துடிச்சிருவேன்னால. ஏன் பில்கிஸ் பானுக்கு துடிக்கல? உனக்கு ஏன் உனக்கு துடிக்கல? பதவி பிச்சைக்கு தானே. ஐயா பிச்சை போடுங்க, பெண்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிஜேபியில குத்த வச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கிற நீ பெண்களுக்கு பாதுகாப்புன்னு நீ பேசுற. அந்த பிஜேபி குற்றவாளிகள் ரிலீஸ் பண்ணணும்னு நீ என்ன பண்ணிருக்க? கண்டிச்சிருக்க வேண்டியதானே இந்த மாதிரி போயிட்டு. கண்டிக்கலையே. இங்க பாண்டிச்சேரியில பிஜேபி ஆளுற மாநிலம் தானே. ஆர்த்திங்கிற சின்ன குழந்தை 9 வயது சிறுமி என்ன பண்ண? நேஷனல் விமன் கமிஷன் வந்து அங்க என்ன பண்ணிச்சு? உத்தரப்பிரதேசத்துல இப்ப 2 குழந்தைங்க, 2 பெண் குழந்தைங்க தூக்க மாட்டேன்னு செத்து போனாங்களே பாலியல் வன்புணர்வுனாலும் பாதிக்கப்பட்டு. அந்த பெண் குழந்தையோட அப்பாவும் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு பாவம், சூசைட் பண்ணிட்டு. நேஷனல் உமன் கமிஷன் போய் என்ன பண்ணுச்சு? உடனே கோர்ட் அதுல இருக்குது, கோர்ட் இருக்கு, கேஸ் இருக்கு. கோர்ட் சொல்லிச்சா நேஷனல் உமன் கமிஷன் வாய திறக்க கூடாது, பாதிக்கப்பட்ட ஊர்ல போய் பெண்களுக்கு ஆதரவாக குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி நடவடிக்கை எடுக்கணும்னு பெண்கள் அமைப்பு போடக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் அதாவது மாதிரி வழிவகுத்துக்கா என்ன? போய் என்ன போராட வேண்டியதானே அங்க இருக்க பெண்களுக்கு? அப்பெல்லாம் வாய முடிக்கிட்ட இப்ப மட்டும் வர நீனு நடிக்கிறதுக்கா?
இப்போ இன்னைக்கு குஷ்பு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவில் வந்து கலைஞர் தான் என்னுடைய குரு, அவர்கிட்ட இருந்து தான் நான் எல்லா விஷயத்தையும் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து என்னை திட்டுறவங்க, நான் இப்படி ஓப்பனாக பேசுகிறேன் அப்படின்றத திட்டுறவங்க வந்து யாரை திட்டுறாங்கன்னு தெரிஞ்சு பேசுங்க அப்படின்னு இன்டைரக்டாக அப்படி ஒரு விஷயத்த சொல்லி அந்த வீடியோ ஒரு 5 நிமிஷம் வீடியோ. அந்த வீடியோலாம் அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, நான் வந்து தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை போடுறான் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்திற்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்றதான் அவங்க சொல்றாங்க. அவ இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, எந்த விஷயத்துக்குமே வந்து அவ மன்னிப்பு கேட்கல. இதுக்கு முன்னாடி மணிப்பூர்ல பெண்கள் பாதிக்கப்பட்ட போது என்ன புடுங்கினன்னு, அவர் என்ன புடுங்கினலாம் கேட்க, எங்க போனீங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்கு தேவையில்லாம அந்த நபரினுடைய வீட்டுல இருக்க பெண்கள் எல்லாம் இழுத்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவ என்ன சொன்னா, அதாவது என்ன பண்ணீங்க, பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு இவ பதில் போடுறா, உன்ன மாதிரி சேரி பாஷையிலலாம் நான் பேச முடியாது அப்படி. இப்படி வந்து ஒருத்தருடைய வட்டார வழக்கு மொழிகளை பழக்க வழக்கத்துல இப்படி அசிங்கப்படுத்துறியன்னு கேட்டோன்னே எப்படி முட்டு கொடுத்தா அப்படின்னா, சேரிங்கிறது பிரெஞ்சில் அப்படி வரும், நீ அங்கே போய் பேச வேண்டியதானே, பிரான்ஸ்ல போய் உட்காந்துட்டு சேரின்னு பேச, தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு சேரின்னு பேசணும், உனக்கு கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கும் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னா, இப்போ பெண்களை கொச்சப்படுத்திட்டு இழிவா பேசிட்டு அவர்களுடைய தன்மானத்தை சீன்ற மாதிரி பேசிட்டு இதுக்கும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, இது ஒரு சங்கி, கீழ்த்தரமான சிந்தனை உடையவள். இவ சாதாரணமா பேசினாலே இவளுக்கு செருப்படி விடும். இதை திரும்பி கலைஞர் பேரை சொல்லிட்டு பேசினாலும் ஏதான தோச்சு அடிக்கணும்னு சொல்ல முடியாது. அவர் சொன்னா ரத்துக்கு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய மனது நோகிற மாதிரி பேசிட்டா மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு சொன்னாரா அவரு தலைவர்? இப்போ அவங்க வந்து நான் அப்படி நோகும்படியாவே பேசல அப்படின்ற ஸ்டாண்ட்ல இருந்து பேசுறாங்க. திமுக காரங்க தான் இப்படி வந்து சித்தரிக்கிறாங்க அப்படின்றாங்க. இதுல முக்கியமான கேள்வி என்னன்னா, அவங்க இருக்கிறது பாஜக, ஆனா வந்து அவங்க வந்து கலைஞர் தான் என்னோட தலைவர் அப்படின்னு குஷ்பு சொல்றாங்களே, அதுக்கு என்ன மீனிங், எப்படி புரிஞ்சு? அந்த பிழைப்புவாதி எங்க போனாலும் இப்படிதான் சீன் போட்டுட்டு இருக்கோம். நினைக்கிறேன் இதுக்கு மட்டும் எதுக்கு கலைஞர் இருக்கிறா? நீ மோடியின் குடும்பம்னு தானே ட்விட்டர்ல தெரிஞ்சுக்க, மோடிக்கா பரிவாரா என்னதோ கன்றாவி, மோடியின் குடும்பமா, அவரை போய் எடுத்துட்டு வாங்க, எங்க மோடி இதையெல்லாம் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு. நான் அதான் சொன்னேன், இல்ல கடுமையான எதிர்ப்பு வந்ததுனால கலைஞரை காட்டி தப்பிச்சிடலாம்னு ஆமா, நினைக்கிறேன். வேற வழி இல்லைல்ல. அந்த எதிர்முகாமுக்குள்ளேயே வந்து பூந்துக்கிறது. இப்போ தன்னை அடிக்க வரானா அவனே இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டானா அவன் மேலேயும் கொஞ்சம் இது ஒழுங்குறதுனால அங்க போய் பூந்துக்கிறது. உனக்கு பாதுகாப்புக்கு மட்டும் கலைஞர் தேவைப்படுதா? இப்ப சொல்ல, நான் மோடியின் மகள், மோடியின் குடும்பத்தார், நான் மோடி சொல்றதான் கேட்கிறேன். மத்ததுக்கெல்லாம் மோடிஜிங்கிறிய, இதுக்கு மோடிஜியை கூப்பிட வேண்டியதானே துணைக்கு, எதுக்கு கலைஞர் கிட்ட போற? இப்போ உனக்கு பாதுகாப்புக்குன்னா இங்க தேவைப்படுது, உனக்கு பிழைப்பதற்கு தமிழ்நாடு, உன்னை பாதுகாப்பதற்கு திமுக, கலைஞர். என்ன அது பிழைப்பு? அசிங்கமா இல்ல? பிஜேபியில இருக்கணும்னா பிஜேபி தலைவனை கூப்பிடு, அங்க ஒரு தலைவனுக்கு கூட வக்கு இல்லையா உனக்கு துணைக்கு கூப்பிடுறதுக்கு? நான் கேட்கிறேன், கூப்பிட வேண்டியது தானே? அசிங்கமா இல்லையா அவளுக்கு? இல்ல அவங்க ஆனா மீண்டும் மீண்டும் வந்து சொல்ற விஷயம் வந்து பெண்களை ஆபாசமாக பேசுவது, இந்த மாதிரி எல்லாமே திமுகவினரின் டிஎன்ஏவில் இருக்குது அது அப்படின்றாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, இவன் வந்தானா அண்ணாமலை டோரை ஓபன் பண்ணி வைப்பேன்னு சொன்னாரு, அதுக்கு என்ன பொருள்னு கேளுங்க. நான் தான் சொல்றேன், பிரிஜ்பூஷன் சரண் சிங், அப்புறம் வந்து ஏதோ குல்கரோ ஏதோ ஒன்று உத்தரப்பிரதேசத்துல, ஆக்சுவலா அவங்களோட 2 எம்எல்ஏ மைனர் பொண்ணை ரேப் பண்ணதுக்காக ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. நான் தான் சொன்னேன், ஆசிஃபாங்கிற குழந்தைக்கு ஆசிஃபாங்கிற குழந்தையை ரேப் பண்ண குற்றவாளிகளுக்கு ஆதரவா பிஜேபி காரங்க போய் நின்னாங்க. நான் ஒரு இண்டிவிஜுவல், திமுக வந்து வார் ரூம், ஐடி விங்கு, வார் ரூம் இதெல்லாம் செட் பண்ணி என்ன அட்டாக் பண்றாங்க அப்படின்றாங்க. அதை சொல்றதுக்கு இவளுக்கு யோகிதா இருக்கா? இவளோட ட்வீட்டை பார்த்தவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா சிரிப்பாங்க. நான் தான் சொன்னேன், பிஜேபியில ஒரு இது இருக்காங்க, ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மொத்தமா அங்க வந்து அவங்களோட வார் ரூம்ல இருந்து மெசேஜ் வரும், அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட அந்த சங்கி கும்பல் எல்லாம் பண்ணும். அதில் குஷ்புவும் அந்த வேலையை செய்திருக்கிறார். புரியுதுங்களா? அந்த வேலையை செஞ்சு, நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல், நான் வந்து இவங்க வார் ரூம்ல செட் பண்றாங்க, இதெல்லாம் வந்து அதாவது நீ மாட்டிக்கிட்ட, நீ பேசிட்ட, ஒழுங்கா மன்னிப்பு கேளு மக்கள் கிட்ட. மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவங்க, மக்கள் மீது மதிப்பு இருக்கிறவங்க, உண்மையாகவே மக்களுக்காக தொண்டு செய்ய வந்தவங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மக்கள் எதிர்க்கிறார்கள் எப்படின்னா அதற்கு மன்னிப்பு கேட்கணும். அதுதான் ஏற்கனவே வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவங்கள அட்டாக் பண்ணி பேசினாரு, இப்போ எல்லாரும் வந்து அட்டாக் பண்றீங்க, அதனால அவங்க வந்து தொடர்ந்து தான் வந்து தாக்கப்படுவதாக உணர்கிறார். இதுல ஏதாவது தப்பு இருக்க முடியுமா? அவங்க நீங்க சொன்ன வீடியோல ஒண்ணு பேசிருப்பாங்க, நான் உண்மையை தான் பேசுறேன், உண்மையை பேசினா உங்களுக்கு ஏன் வந்து இதுவா இருக்கு கேட்க முடியல? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் என்ன பொய்யா பேசினாரு? ஓகே, உங்களுக்கு ஒரு கடந்த கால வாழ்க்கை இருக்குன்னு பேசியிருக்காரு, அது பொய்யா?
ஏன் புழிய புழிய வந்து அழுது சீன் போட்ட? புழிய புழிய அழுதுட்டு ஒன்று பண்ணான். இங்கிலீஷ் சேனல்லாம் லைவ் போகுதுன்னு ஈன்னு பல்ல காட்டுறான். அப்போ உனக்கு நீ அப்போ பேட்டி கொடுத்ததோ அழுததோ உண்மை கிடையாது. இப்போ அவள் போட்ட வீடியோவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அவள் போட்ட வீடியோவாக இருக்கட்டும், எல்லாம் நடிப்பு. அந்த அம்மா இப்போ வரைக்கும் ஒரு நடிகையாக தான் இருக்காங்களே தவிர அரசியலாக இல்லை, அரசியல்வாதி அவங்க இல்லை. ஐயோ, நான் உண்மையை தானே சொன்னேன். நான் வந்து ஏன் நீங்கெல்லாம் பதற்றப்படுறீங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மட்டும் ஏன் நீ பதட்டப்பட்ட? ஏன் புழிய புழிய அழுத? ஏன் உங்களுடைய பிஜேபி கும்பல், சங்கி கும்பல் எல்லாரையும் ஆதரவுக்கு கூட்டிகிட்டு வந்த? எதுக்கு இங்கிலீஷ் சேனலுக்குலாம் இப்போ ஒப்பாரி வச்ச? உண்மை சுடணும்னா உனக்கு அப்போ சுட்டுதான்னு நான் கேட்குறேன். அதுவும் இவன் எந்த நிகழ்ச்சியில் பேசினா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு கூட்டத்தில் இந்த அம்மா பேசியிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் குஷ்புவுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கா? குஜராத்தில் மோடியோட ஆட்சி நடக்குது. அந்த குஜராத்தில் மோடியோட மச்சான் அதானியோட துறைமுகத்தில் இருந்து தான் கிலோ கணக்கில் போதைப் பொருளை கைப்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்தியாவில் மொத்தமாக 5 லட்சம் கோடி ஹெராயின், பறிமுதல் செய்யப்பட்ட ஹெராயினை காணும், எங்கே போச்சுன்னு உங்கள் மோடி அரசை தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கு நாடே. அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை. அதையெல்லாம் விட்டுட்டு எப்படியெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, சங்கீதத்தை வந்து தமிழ்நாட்டில் காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு இங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. முடிஞ்சா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய ஹெராயின் எங்கே போச்சுன்னு பதில் சொல்ல சொல்லுங்க. இப்படி ஆபாசமாக பெண்களை பார்ப்பது, நடத்துவது எல்லாம் வந்து திமுகவினரோட வேலை. அவங்க என்னைக்குமே வந்து பெண்களை ஒரு சமுதாயத்தில் உயர்வான அந்தஸ்து கொடுத்து அழகு பார்க்கின்ற பண்பு திமுக கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. திமுக பெண்களை அழகு பார்க்காது, அதிகாரப்படுத்தி தான் பார்க்கும். பிஜேபி தான் அழகுபடுத்தி பார்க்கும். ஏன்னா அவன் தான் கேமரா போய் எடுத்துன்னு போய் ப்ளூ ஃபிலிமு, பான் ஃபிலிம்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். சுப்பிரமணிய சாமியே போட்டாருங்க, பிஜேபி வந்து பான் வீடியோஸை விற்று தான் வந்து கட்சியை நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பெண்களை அழகு பார்ப்போம். என்ன அழகு பார்ப்பாங்க? கௌதமிக்கு சொத்தையெல்லாம் பிடிங்கிட்டு துரத்தி விட்டாங்க பாருங்க கட்சியை விட்டு, அதை அழகு பார்க்கறதா? வார் ரூம் செட் பண்ணி காயத்ரி இருக்கிற அசிங்கமா பேசுனது அதுதான் அழகு பார்க்கறதா பெண்களை? இதோ எல்லா நான் வந்து ஒடுக்கப்பட்ட பெண்கள் சொல்ல எல்லா பெண்களையும் நீங்க ஆபாசமா ஆபாசமா திட்டுறதுக்குன்னே ஒரு ரூம் செட் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? அதான் அழகு பார்க்கறதா? பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு அழகு பார்க்கறதுங்களே பிஜேபி காரங்க, அதுதான் உங்க ஊர்ல அழகு பார்க்கறதா? எதுங்க அழகு பார்க்கறது? பிரசிடென்டாவே இருந்தாலும் கூப்பிடாம அவமானப்படுத்துறீங்களா? அதுதான் உங்க ஊர்ல அழகு பார்க்கறதா? யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? இவங்க பாக்குற அழகு எந்த லட்சத்துல இருக்குன்னா, உரிமை தொகை வாங்குற பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறதுதான் அழகு பார்க்கறது போல இருக்கு பிஜேபியோட லாங்குவேஜ்ல. அதான் இவன் சொல்லியிருக்கா. ஏன்னா அங்க போனால சங்கி கும்பலுக்கு போனா அந்த சங்கி புத்தி வந்தா இப்படிதான் கீழ்த்தரமான செயல்களிலும் கீழ்த்தரமான பேச்சுகளையும் பேச வைக்கும். இதுல முக்கியமா வந்து பிஜேபியில இருக்கக்கூடிய, ஏன்னா பிஜேபிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிஜேபி பெண்களுக்கு எதிரான கட்சி, மக்களுக்கு எதிரான கட்சி. அதுல இருந்துகிட்டு பெண்களுக்கு கொடுக்குற இந்த 1000 ரூபாயை வந்து அவ வந்து இழிவா பேசுறா, சிறுமைப்படுத்தி பேசுறா அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திமுக அரசு 1,16 லட்சம் பெண்களுக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுக்குது. யாருடைய காசு? மக்களுடைய காசு. குஷ்புவோட அப்பா வீட்டு காசு கிடையாது, மோடியோட காசெல்லாம் கிடையாது. பிஜேபி கொள்ளடிச்சு வச்சிருக்கு பாருங்க, அந்த காசும் கிடையாது. மக்களுடைய உழைப்பு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மோடி மாதிரி இந்த ஜும்லா வேலையெல்லாம் பண்ணலை. அவங்க கரெக்டாக 1,16 லட்சம் பெண்கள் கணக்கு கொடுக்குறாங்க. உங்களை மாதிரி இந்த கேஸ் வந்து கொடுக்குறோம், ஃப்ரீ கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நம்பர்ஸே பாதி டவுன் ஆயிடுச்சு. என்னடான்னு கேட்டால் திருப்பி அவங்களால ரீஃபில் பண்ணவே முடியல. நீ ஃபர்ஸ்ட் டைம் போய் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன், அப்புறம் இப்போ போய் டீ குடிச்சாரு பாருங்க, எங்கேயோ போயிட்டு மோடி டீ குடிச்ச ஃபோட்டோலாம் வீடியோலாம் வந்துச்சு தெரியுமா? அவங்களுக்கு அன்னைக்கு தான் கேஸ் சிலிண்டர் வந்திருக்கு. சீன் போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்கிறீங்க. உண்மையாகவே இங்க பெண்கள் வந்து ஓகே நமக்கான இது உரிமை, நம்மளுடைய உழைப்பை நமக்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வந்து என்னுடைய அண்ணன், எங்க அண்ணன் வீட்டு சீரு, எங்க அண்ணன் வந்து எனக்கு சீர் கொடுத்ததா நினைக்கிறேங்கிற ஃபீல் பண்ற அளவுக்கு பெண்கள் இருக்கும் போது இதையெல்லாம் பார்த்த குஷ்புவிற்கு எரிச்சல் தாங்க முடியல. அதனால எப்படியாவது இந்த திட்டத்தின் மீது ஒரு தவறான கருத்தை வந்து பரப்பணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிஜேபி அப்படிதான் பண்ணும். இல்லைன்னா இதே திட்டத்தை அவங்க மற்ற மாநிலத்துல செயல்படுத்துவேன்னு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்களா? இப்ப அங்க போய் என்ன பேசுவான்? மற்ற மாநிலங்கள்ல பிஜேபி இதே கலைஞர் உரிமை திட்டம் மாதிரி அங்க ஒரு திட்டத்தை கொண்டு வரப்போகுது. அப்ப போய் என்ன பேசுவா இவங்க? அப்படி எனக்கு தெரிஞ்சு கொண்டு வர வாய்ப்பு இல்ல. அங்க கொண்டு வந்திருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்க போய் என்ன பேசுவா? அங்க இருக்க பெண்கள் இந்த மாதிரி பேசுவாள். அதனால தன்னுடைய சங்கித்தனமான எரிச்சலுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து மக்கள் எதிர்ப்பதான் தெரிவிச்சிருக்கிறாங்க பெண்கள். இந்த 24 எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு ரோட்ல வருவாள்ல தமிழ்நாட்டுக்கு, அன்னைக்கு டைரக்டா பதில் கொடுப்பாங்க. இந்த சங்கி குஷ்பு
தலைவர் கலைஞரின் பெயரை இழுத்ததுனால. ஏன்னா அதுதான் எனக்கு செம்ம காண்டாகுது. அதனால கலைஞருடைய ஒரு வசனம், புரட்சியை ஏற்படுத்திய ஒரு வசனம் ஒன்று இருக்கு. அதை சொல்லியே நான் குஷ்புவுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறேன். நாக்பூர் RSS நாயி, அடக்கடி வாய். ஓகே ஓகே தோழர், இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.